இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சொக்கநாதர் ஆலயம். இது வந்து எங்க அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டம் அமரக்குந்தி அப்படின்ற ஊர்ல அமைஞ்சிருக்கு. இந்த அமரக்குந்தி எட்டி முதலி மன்னர்களோட தலைநகரமாகும். இந்த எட்டி முதலி மன்னர்கள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் கைலாசநாதர் கோவில் சிற்பக்கலைக்கு மிக முக்கிய பங்காற்றியவர்கள். இந்த சொக்கநாதர் ஆலயம் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஆலயம். இதில் வந்து தனித்தனி சன்னதியில முருகர் எல்லாருமே இருக்காங்க. எல்லாமே கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பழைய கட்டளை முறையில் தான் அமைக்கப்பட்டிருக்கு. கல் தூண்கள், அதில் நிறைய சிற்பங்கள் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியும். இதுதான் சொக்கநாதரோட தரிசனம். அதை தொடர்ந்து அதே அமரக்குந்தியில இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல தான் அந்த கோயில்கள் எல்லாமே அமைஞ்சிருக்கு. அமரக்குந்தியில் ஒரு மைதானம் போல இருக்கும். அந்த மைதானத்தில் அனைத்து வகையான கோயில்களும் அமைஞ்சிருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு தூண். இந்த விளக்கு தூண் மண்டபம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா விநாயகர், முருகர் போன்றவருக்கான சில சிற்பங்கள் வந்து அது நடுவில் வந்து செதுக்கப்பட்டிருக்கு. உங்க பின்னாடி தெரியுற புது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒரு பழைய பெருமாள் கோயில். அது இடிச்சுட்டு புதுசா கோயில் கட்டிட்டு இருக்காங்க. தாரமங்கலம் கைலாசநாதர் கோயில்ல சிற்பக்கலைக்கு முக்கிய பங்காற்றிய எட்டி முதலி மன்னர்கள் தங்களுடைய தலைநகரான அமரக்குந்தியில நிறைய கோயில்கள் நிறுவி இருக்காங்க. அந்த கோயில்கள்ல அவர்களுடைய சிற்பக்கலை வந்து இருக்கிறத பல இடங்கள்ல பார்க்க முடியுது. ஏற்கனவே பார்த்த சொக்கநாதர் ஆலயத்தில் நிறைய சிற்பங்கள் இருக்கிறத பார்க்கலாம். இதுக்கடுத்து பாருங்களேன், இது வந்து ஒரு விநாயகருக்கான ஒரு தனி கற்றளி, சிறிய கற்றளி தான். இதை வந்து மறுசீரமைப்பு செஞ்சிருக்காங்க. தாரமங்கலம் அந்த கோயிலில் உள்ள படிக்கட்டுகளில் வந்து அந்த யாழி சின்னங்கள் இருக்கிற போல இதுலேயும் யாழி சின்னங்களை பார்க்க முடியும். இது வந்து விநாயகர் சிலை. அதை தொடர்ந்து அங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா வீர ஆஞ்சநேயர் கோயில் அப்படின்னு ஒரு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கு. அதில் வந்து ஆஞ்சநேயரோட புடைப்பு சிற்பம் இருக்கிறத பார்க்க முடியும். இதுவுமே பழமையான கோயில் தான். இதுல அந்த எட்டி முதலி மன்னர்களோட சிற்பக்கலையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஒரு 4 அல்லது 5 அடி உயரம் உள்ள இதை போன்ற விளக்கு தூண்கள் வந்து சிறப்பானது. அதாவது 4 தூண்கள் இருக்கும். 4 தூண்கள் நடுவில் ஒரு முக்கியமான தூண் இருக்கும். அதுக்கு மேல வந்து விளக்கு கம்பம் மாதிரி அமைஞ்சிருக்கும். இந்த தூண்கள் எல்லாத்திலுமே சிற்பங்கள் இருக்கிறத பார்க்க முடியும். அதுக்கடுத்து அங்கேயே பார்த்தீங்கன்னா வீரபத்திர சுவாமி அல்லது வீரேஸ்வர சுவாமி கோயில் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கு. அந்த கோயிலையும் பார்த்துட்டு இருக்கோம். போன நேரம் அந்த கோயில் வந்து பூட்டி இருந்தது. இந்த கோயிலையும் பார்த்தீங்கன்னா அதே முறையான அந்த கட்டிடக்கலையில அந்த விளக்கு தூண் மண்டபம் இருக்கு. நந்தி மண்டபம் அதே மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. இதை பார்க்க முடியுது. இதுலயுமே சிற்பங்கள் பாருங்க, எவ்வளவு சிறப்பாக சிற்பங்கள் செதுக்கப்பட்டுள்ளன்றதை பார்த்து ஒண்ணு தெரிஞ்சுக்கலாம். இந்த அமரக்குந்தின்ற ஊர் வந்து பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்துல இருந்து ஒரு 6 அல்லது 7 கிலோமீட்டர் தொலைவில் தான் அமைஞ்சிருக்கு. இந்த பகுதிக்கு போறவங்க கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத வரலாற்று சிறப்புமிக்க கோயில்கள் இங்க நிறையவே இருக்கு. இந்த காணொலியில் காட்டிக்கொண்டிருக்கும் கோயில்கள் அல்லாமல் இங்கேயே பார்த்தீங்கன்னா வந்து பெரியாண்டிச்சிக்குன்னு ஒரு தத்துவமான ஒரு கிராம தெய்வமான பெரியாண்டிச்சிக்கு ஒரு கோயில் இருக்கு. அதே மாதிரி ஐனாரப்பனுக்கு தனியாக ஒரு கோயில் இருக்கிறதையும் பார்க்க முடியுது. இதுவும் இல்லாமல் இந்த பகுதியில் வந்து நிறைய வரலாற்று சிறப்புமிக்க நடுகற்கள் அதெல்லாம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அவற்றெல்லாம் பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்கல. அதுக்கடுத்து அவள் போயிட்டு கடை வந்து ஒரு அங்காளம்மன் கோயில். இந்த அங்காளம்மன் கோயிலில் கடவுளை வந்து போய் வீடியோ எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து அனுமதி தரல. இந்த அம்மங்காளம்மன் பழமையான கோயில் என்றும் இப்போ வந்து சமீப காலங்களில் கோயிலை முழுக்க இடித்துவிட்டு புதிதாக நவீன கட்டளை கலையின்படி புனரமைக்கப்பட்டது அப்படின்னு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. இது போல உங்களுக்கு வரலாற்று சிற்பமிக்க இடங்களை பார்க்கணும் அப்படின்ற சிற்பக்கலைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பார்க்கணும் ஆசை இருந்தால் இந்த அமரக்குந்தின்ற ஊர் வந்து கண்டிப்பா
தவிர்க்க கூடாத ஒரு இடம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அதில் உள்ள சொக்கநாதர் கோயில் வந்து அம்சமான கோயில். நீங்க யாருக்காலும் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் அங்கே ஸ்பெண்ட் பண்ணலாம். அந்த அளவு விஷயங்கள் அங்கே இருக்கு. மன அமைதியும் அந்த அளவுக்கு கிடைக்கும். கூட்டம் அதிகமா இருக்காது. ஏற்கனவே இந்த இடம்பெற்றுள்ள கோயில்களை பற்றி தனித்தனி காணொலிகள் வந்து நம்ம சேனல்ல ஏற்கனவே கொடுத்துருக்கோம். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க பாருங்க. வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை பற்றி பேசும் மற்றும் ஒரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.